வீட்டில் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையிலே பாப்பா ஃப்ரிட்ஜில் பாலை கொட்டி விட்டுட்டா. உடனே க்ளீன் பண்ணிட்டே இருந்தாலுமே நாங்கள் வாங்குறது பசும் பால், ஸோ உடனே ஸ்மெல்லு வந்துடும் சொல்லிட்டு ஈவினிங் போல தான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ரீசெண்டாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, உங்கள் அக்காவோட பாத் பவுடர் அண்ட் சீரம்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு. சீரம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுவேன். மார்னிங் எழுந்ததும் வாஷ் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் மறந்துட்டேன் அப்படின்னா பகலில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிடுவேன். பாத் பவுடர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்தது நக்ஷுக்குட்டிக்கு தான். பாப்பா பிறந்தப்போ கருப்பாக தான் இருந்தா. 6 மாதத்துக்கு அப்புறமா அக்கா தான் இந்த பாத் பவுடர் ரெடி பண்ணி பாப்பாவுக்கு அப்ளை பண்ண சொன்னாங்க. இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 6 மாசத்துல எப்படி இருக்கா, இப்போ எப்படி இருக்கான்னு. பாத் பவுடர் நக்ஷுக்குட்டிக்கு நார்மலாக குளிக்கும் போது தண்ணி மிக்ஸ் பண்ணி சோப்பு போடுறது மாதிரி தான் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவேன். இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா 1 ஸ்பூன் பாத் பவுடரில் தயிர், ஆலோவேரா ஜெல்லு, இல்லை பால், தயிர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ண உடனே ஏதாச்சும் மாய்ஸ்சரைசிங் ஆலோவேரா ஜெல் இல்லை லோஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு சில ஸ்கின்னுக்கு அரிக்கிற மாதிரி தெரியும், அதுக்காக தான்.